வணக்கம் நண்பர்களே, ஜிப்ரைக் பேசுகிறேன். இப்போ என்ன விஷயங்கள் கற்றுக்கணும் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மகிட்ட சொல்கிறது பிரச்சனையை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். பிரச்சனையை பற்றி பேசுகிறதால என்ன நமக்கு கிடைக்க போகுது? முன்னாடி இருக்கவன் டயர்டாக அதை கேட்டு ரைட். அப்போ அந்த ப்ராப்ளம்ன்ற ஒரு விஷயத்த மைண்ட்லேருந்து எடுத்து போடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல் விஷயம், எந்தெந்த விஷயங்கள் நமக்கு பிரச்சனையை தருது? முதல்ல நம்ம பிரச்சனையை நமக்கு பிரச்சனை, சரியா? நாம தான் அடுத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு வெளியிலிருந்து எதுவுமே வரப்போறதில்லை, வர்றதும் இல்லை. நாம நினைச்சுக்கிறோம் நாம முதல்ல பிரச்சனையா மாறுறோம், நாம பிரச்சனையை அடுத்தவங்களுக்கு தரோம். பட் நாம நினைக்கிறோம் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் நமக்கு பிரச்சனையை தருதுன்னு சொல்லிட்டு. இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல என்னோட குரு அழகா சொல்லுவாங்க, நீ கோடீஸ்வரனா ஆகலை அப்படின்னா டெய்லி ஆக்டிவிட்டியை நீ மானிட்டர் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெய்லி ஆக்டிவிட்டியை எப்படி மானிட்டர் பண்றது? இதுதான் ரெண்டு சக்சஸ் வேர்டாக நான் சொல்றேன். ஒன்று ரிவ்யூ, இன்னொன்று மானிட்டர். நம்ம காலையிலேருந்து நைட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதில் எது ப்ரொடக்டிவ் இன்னொன்று அன்ப்ரொடக்டிவ், இதை முதல்ல அனலைஸ் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். நைட்டு தூங்கும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் சரி பண்ணணும். இதை பண்ணும்போது டே டு டே ஆக்டிவிட்டியில் ஒவ்வொரு ஆக்ஷனும் நமக்கு சக்ஸஸாக கொடுக்கும். ரெண்டாவது விஷயம், டூடு லிஸ்ட் வச்சு தான் சக்ஸஸ் ஃபேக்டர் ஈக்குவல் டு டூடு லிஸ்ட். ஒருத்தன் டூடு லிஸ்ட் போட்டால் தான் அது சக்ஸஸ் 100% வரும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன், எந்த விஷயங்கள் உங்களை ஜெயிக்க விடாமல் தடுக்குது? அப்போ அந்த டிஃபிகல்ட்டி எது? அந்த டிஃபிகல்ட்டான விஷயம் இது. ரெண்டு விஷயம் தான், ஆல்ரெடி பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ரெண்டு விஷயம், ஒன்று கஷ்டமான விஷயங்கள், ஒன்று இஷ்டமான விஷயங்கள். கஷ்டம் எதை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கஷ்டமான விஷயங்கள் தான் காசை தரும், இஷ்டமான விஷயங்கள் லாஸை தான் தரும். திரும்ப சொல்கிறேன், கஷ்டமான விஷயங்கள் தான் காசை தரும், இஷ்டமான விஷயங்கள் லாஸை தான் தரும். அப்போ என்ன பண்ணுவோம், எது டிஃபிகல்ட் ஃபேக்டர்ஸ்ன்னு அனலைஸ் பண்ணி எது கஷ்டமோ அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஈஸியான விஷயங்கள், ரொம்ப பிடிச்ச விஷயங்கள், இது ரெண்டுமே ரொம்ப தப்பான விஷயங்கள். நமக்கு எது பிடிக்கும், எதெல்லாம் நம்ம பிடிக்குதோ அது கஷ்டத்தை தான் தரும். எது கஷ்டமாக பண்ணணும் அது ஒரு நாள் பிடிச்சதான் மாறும். இதுதான் லாஜிக், ரைட்? அப்போ என்னென்ன விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுது? இந்த இடத்துல தான் என்னோட குரு அழகாக சொல்லுவாங்க, அப்டக்கிள் ஃபேக்டர்ஸை, டாப் 5 அப்டக்கிள் ஃபேக்டரை எழுது. இதெல்லாம் தடைகள் இருக்கு, இதெல்லாம் உனக்கு தடுக்குது, அதான் அப்டக்கிள் நான் சொல்கிறேன். 1 2 3 4 இப்படி வரிசையாக எழுதுங்க. 5 எழுதும் போது ஏன் தடுக்குது, ஒய் அப்படின்ற கேள்வி கேளுங்க. உலகத்தின் மிக பவர்ஃபுல்லான வார்த்தை ஒய். ஏன்? இதை எழுதும் போது நமக்கு நிறைய காரணங்கள் வரும். இதை நம்ம என்னைக்குமே அனலைஸ் பண்ணாதால நம்மளோட பிரச்சனைக்கு அடுத்தவன்கிட்ட தீர்வை தேடுறோம். நாம் ஒன்று புரிஞ்சுங்க, நம்மளோட பிரச்சனைக்கு யாரும் தீர்வை தரவே முடியாது. அந்த தீர்வுக்கான வழியை ஒருத்தர் காட்ட முடியும், அவர் தான் குரு. புரியுதா? அந்த குரு ஒருத்தர் இருக்கும்போது அவர் தீர்வை தராரோ இல்லையோ, தீர்வுக்கான வழிகளை, ஸ்ட்ராட்டஜியை, பிளானை சொல்லுவார். அதை அவர் சொல்றத செஞ்சா ஜெயிச்சிருவோம், அவர் நினைச்சதை செஞ்சா மிகப்பெரிய கோடீஸ்வரனா மாறிடும். இந்த இடத்துல தான் நான் சொல்றேன், என் குரு மிக அழகாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. 90 நாள் எப்படி லட்சாதிபதி ஆகுறது, கடன் அடைக்கிறது, இதற்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் கோல்டன் அவர். இந்த கோல்டன் அவரை யார் யூஸ் பண்றீங்களோ டெய்லி ஒரு 21 டேஸ் பண்ணி பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, என்னால் காலையில் எந்திரிக்க முடியலன்னு போது நம்ம தோத்துறோம். உன்னால முடியாது, இப்போ கடன் இருக்கு, கடன் அடைக்கணும். அப்போ எந்திரிக்க முடியலன்னா நீங்களே ரிசல்ட் சொல்றீங்க. சொல்யூஷன் தான் கோல்டன் அவர் பண்ணுங்க, கடன் அடைன்னு சொல்றேன். கோல்டன் அவர் தவிர வேற ஏதாவது சொல்லுங்க, கோல்டன் அவர் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க, காலை எந்திரிக்கிறதுக்கு ஐடியா சொல்லுங்க. இதான் வேலை எனக்கு. முதல்ல ஒரு விஷயம், என்ன மாத்திரை அதில் உள்ள என்ன இன்கிரிடியன்ட் உங்களுக்கு தெரியுமா? ஊசியில் என்ன இருக்குன்னு தெரியுமா? டாக்டர் சொன்னா என்ன பண்றோம், கண்ணை மட்டும் போட்டுக்கிறோம். அதையாவது ஒழுங்கா போடுறோமா? 2 நாள்ல ஜுரம் சரியாயிடுச்சு, 3 நாளைக்கு மாத்திரை வாங்குறோம், 3 நாள் போடுறோம். எத்தனை பேர் போடுறோம்? எத்தனை மாத்திரைகள் வீணாயிருக்கு? அது போலதான் டெய்லி நம்ம நாட்களை வீணாக்குறோம். நாட்களை அல்ல, வாழ்க்கையை. நாளை வீணாக்குறோம்னா வாழ்க்கை வீணாக்குறது என்னைக்கு ஒருத்தன் புரிஞ்சுக்கிறோம், அவன் ஜெயிச்சிட்டான். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன், காலைல எந்திரிக்க முடியாது, என்ன பண்றீங்க? சீக்கிரம் தூங்கி தொலைங்க, அவ்வளவுதான். ரெண்டே லாஜிக் தான். ஒன்று சீக்கிரம் தூங்குங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. இது ரெண்டுமே சரியா பண்ணாதால தான் காலைல எந்திரிக்க முடியல. சாப்பாடு 10 மணிக்கோ 11 மணிக்கோ சாப்பிட்டா எப்படி டைஜஸ்ட் ஆகும்? இதுல ஒபிசிட்டி வரும், எல்லாம் போகும். நிறைய பேர் என்ன யோசிக்கலாம், கோல்டன் அவர்ன்ற ஒரு விஷயம் எப்படி உலகத்தின் மிக தலையாய பிரச்சனைகள், மிக முக்கியமான பிரச்சனைகள் 3, ஒன்று ஹெல்த், இன்னொன்று ஃபினான்ஸ், இன்னொன்று ரிலேஷன்ஷிப். இதுக்கு 3த்துக்கும் தீர்வு எப்படி கோல்டன் அவர் அப்படின்னு யோசிங்கன்னா, சீக்கிரம் தூங்கி காலை எந்திரிச்சாலே ஹெல்த் சரியாயிடும். அதே மாதிரி நான் சொல்றேன், 4 to 5 சில விஷயங்கள் சொல்றேன். 5 to 6 அட்லீஸ்ட் வாக்கிங் போங்க, மெடிடேஷன் போங்க, யோகா போங்க, ஜிம்முக்கு போங்க, வீட்டில் இருக்காதீங்க. இதை நான் திரும்ப சொல்றேன் நண்பர்களே, 4 to 6 உங்க வாழ்க்கையை மாற்றும். ரெகுலரா 21 நாள் பண்ணி பாருங்க. இதையும் தாண்டி கஷ்டமா இருக்கா? 2 நாள் எந்திரிங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுங்க, 2 நாள் எந்திரிங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, 5 நாள் எந்திரிங்க, 1 நாள் ரெஸ்ட் எடுங்க, சனியாரே ரெஸ்ட் எடுங்க. திருப்பி அதை கண்டினியூ பண்ணுங்க. 5 டேஸ் எந்திரிங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா சில பேருக்கு என்ன ஆயிடும்னா, திடீர்னு காலை 4 மணிக்கு எந்திரிக்கும் போது ட்ரௌசி ஆயிடும், ஸ்லீப்பி ஆயிடும், தலைவலி வரும், ஒரு மாதிரி இருக்கும். அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ நீங்க 6:30 மணிக்கு உங்களோட வேக்கப் ஹேபிட் இருந்துச்சுன்னா, நீங்க 6:30, 6:15, 6, 5:45 இப்படி கொஞ்சமா ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா 4 to 5 பண்ணிட்டு 5 to 6 தூங்கிடலாம். இது ரெண்டும். ஆனா என்ன, நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னா அதுக்கான எஃபெக்ட் இருக்கு. அதனால கொஞ்சமா 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால கோல்டன் அவர் பண்ண முடியும்.
செத்து போலான்னு நினைச்ச ஒருத்தன் வாழ்க்கையில எதுவுமே இல்லை ஒரு முட்டை சந்தில போய் நிற்கும் போது கடவுளா கொடுத்த ஒரு விஷயம் தான் கோல்டன். இதை பயன்படுத்த ஆரம்பிச்ச பின்னாடி என் வாழ்க்கையை மாறிச்சு. அதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் எப்பவுமே சொல்லுவேன், என் குரு சொல்லுவாங்க, நீ ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், இந்த சேஞ்ச், இந்த மாற்றன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தா ஜெயிச்சிருவேன். எதெல்லாம் தடைகள்னு எழுதணும், அந்த தடைகளுக்கான மாற்று காரணம் என்ன, அதை பண்றதுக்கு என்ன பண்ணும், கோல்டனா எஞ்சி தான் ஆகணும். நான் ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும், ஒரு டூருக்கு போறீங்க, எவ்வளோ ஜாலியாக போகிறோம், அப்போ போய் எந்திரிக்க முடியும்னு சொல்றீங்களா, அப்பயே எந்திரிக்கணும். ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ கட்டாயம்ன்ற இல்லாததால தான் நம்ம தோத்துட்டு இருக்கோம். அப்போ இன்னும் ஒன்று பண்ணுங்க, இன்னைக்கு எது இதெல்லாம் தடை போயிருக்குன்னு எழுதிட்டு இதை நான் கட்டாயமா செய்வேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அப்போ திருப்பி எவ்வளோ சீக்கிரம் சாப்பிடுங்க, எவ்வளோ சீக்கிரம் தூங்குங்க, காலைல எந்திரிப்பீங்க. ஏற்கனவே சொன்னதை ரிமைண்ட் பண்ணுறேன், எது கஷ்டமோ அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரணியாக மாறும். காலைல எந்திரிச்சு பாருங்க, கண்ணெறியும் கஷ்டம் தான், ஆனால் இதை பயன்படுத்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரும். நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏற்கனவே 10,000 பேருக்கு மேலே கோல்டன் அவர் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை. ரைட்டாக பண்ணவங்களை கேட்டு பாருங்க, ரெகுலராக பண்ணும்போது ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட மனசே ஒரு மாதிரி இருக்கும், அதனாலே வேஸ்ட்டுன்னு தோணும். இதை நான் சொல்லலை, நிறைய பேர் பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, என் குரு அழகாக சொல்லுவாங்க, எது உன்னை தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் உங்களை தடுக்குது, மைண்ட் பிளாக்ஸ் தான் உங்களை தடுக்குது. மைண்டில் நிறைய பிளாக் இருக்குது. இப்போ சூரியனில் பாருங்கள் சன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, சூரியனில் சில இடங்களில் கருப்பு கருப்பாக இருக்கும், அந்த இடத்துல ஆக்ஷனே நடக்காது. அது மாதிரி தான் மைண்டில் வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்குது, அதை உடைங்க, ரிமூவ் பண்ணுங்க. இது வந்து சைக்காலஜிக்கலாக ரெட் ஃபிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. எந்தெந்த விஷயங்கள் உங்களை தடை பண்ணுதோ அதை உடைச்சேரி உங்களால் முடியும். அப்படி முடியுமா? இப்போ உங்களால் காலைல எந்திரிக்க முடியாதா? அப்போ நான் என்ன சொல்லித்தரேன் அப்படின்னா, நைட்டு தூங்கும் போது இந்த சுய கட்டளையை யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிள், பவர்ஃபுல். நான் இதை பண்ணி தான் 4 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பித்தேன். என்ன அப்படின்னா, அதிகாலை 4 மணிக்கு நான் கட்டாயம் எழுந்திருப்பேன். அதிகாலை 4 மணிக்கு நான் கட்டாயம் எழுந்திருப்பேன். அதிகாலை 4 மணிக்கு நான் கட்டாயம் எழுந்திருப்பேன். என் குடும்பத்தையும் எழ வைப்பேன், என் குடும்பத்தையும் எழ வைப்பேன், என் குடும்பத்தையும் எழ வைப்பேன். அதை மாற்றி சொல்கிறேன், உங்களுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு, உங்கள் பிஸ்னஸ் குடும்பம். என் அணியையும் எழ வைப்பேன், என் அணி தலைவர்களை எழ வைப்பேன், என் அணியை எழ வைப்பேன், என் அணி தலைவர்களை எழ வைப்பேன். இப்படி ஒரு சுயக்கட்டளையை சொல்லி நைட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா காலையில் அலாரமே தேவையில்லை, எந்திரிச்சிடும். எந்திரிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையை மாறும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க, எந்த இடத்துல முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல முடியுன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. கடவுள் நிறைய லூப்களை கொடுத்துருக்காரு, நிறைய ஹிண்ட்ஸை கொடுத்துருக்காரு. அதை பயன்படுத்தாம நம்ம செஞ்சதே செஞ்சுட்டு இருந்தோம்னா, அரைச்சதே அரைச்சிட்டு இருந்தோம்னா ஒரு டாட்டு நடக்காது. நம்மளை பார்த்து 4 பேர் கேவலமா நினைப்பான். அந்த விஷயத்த மாற்றணும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு குட் மார்னிங் மெசேஜ் போடுங்க, உங்க டீமுக்கு போடுங்க, உங்களுடைய ஸ்டாஃப்ஸுக்கு போடுங்க, உங்க வெண்டர்ஸ்க்கு போடுங்க, உங்களுடைய இன்வெஸ்டருக்கு போடுங்க, உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு போடுங்க. உங்களை வேற மாதிரி பார்ப்பாங்க. நீங்க எல்லாரும் ஒன்னா இருந்தோம், நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்துட்டா ஜெயிக்க முடியாது. யாராவது ஒருத்தர் மேல போகணும். அந்த மேலன்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? 6 மணிக்கு எந்திரிச்சா உங்களுக்கு சக்சஸ் வருதா? 5 மணிக்கு எழுந்தா சக்சஸ் வருதா? 4 மணிக்கு எழுந்து பாருங்க, மிகப்பெரிய சக்சஸ் வரும். நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த விஷயம் இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க. அந்த வார்த்தைக்கு பேர் என் குரு சொல்லி கொடுத்த, ஊட்டி கொடுத்த விஷயம் என்ன தெரியுமா? பர்னிங் டிசைர். டிசைர் ஆசை, வெற்று ஆசை. ரோட்ல போறோம், ஒவ்வொருத்தரும் கேட்டு பாருங்க, கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், கடன் அடைக்க எல்லாம் சொல்லுவாங்க, எதுவுமே செய்ய மாட்டான். எவனுடைய ஆசை பர்னிங் டிசைரா மாறி அடி வயிற்றுல 10 எரியுதோ அவன் ஜெயிப்பான். அந்த ஜெயிக்கிற மனுஷனா நீங்க மாறணும் அப்படின்னா கோல்டன் ஒர்க் பண்ணுங்க. See you on top.